தெலுங்கானாவில் உள்ள சைபராபாத் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை டோலிவுட் நடிகர்கள் மற்றும் சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்கள் உட்பட 25 பேர் மீது சட்டவிரோத பந்தயம், சூதாட்டம் மற்றும் காசினோ செயலிகளை விளம்பரப்படுத்தியதாகவும் பொதுமக்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ள 25 பேரில் நடிகர்கள் ராணா டகுபாதி, பிரகாஷ்ராஜ், விஜய் தேவரகொண்டா, மஞ்சு லட்சுமி, பிரணீதா மற்றும் நிதி அகர்வால் ஆகியோர் அடங்குவர். குற்றம் சாட்டப்பட்டவர் 1 மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் 2 என பெயரிடப்பட்ட ராணா டகுபாடி மற்றும் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் பாப்-அப் விளம்பரங்கள் மூலம் ஜங்லி ரம்மியை விளம்பரப்படுத்தியதாக கூறப்படுகிறது. விஜய் தேவரகொண்டா A23 ரம்மி, மஞ்சு லட்சுமி யோலோ 24/7, பிரணீதா ஃபேர் பிளே லைவ் மற்றும் நிதி அகர்வால் ஜீத் வின் ஆகியவற்றை விளம்பரப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரபல செய்தி நிறுவனத்திடம் பேசிய காவல்துறை ஆணையர் அவினாஷ் மொஹாந்தி, இது அந்த விசாரணையின் ஆரம்பம் மட்டுமே. இந்த செயலிகள் என்ன, சம்பந்தப்பட்டவர்கள் யார், இந்த செயலிகளின் ஆதாரம் என்ன மற்றும் பிற அம்சங்களை பார்ப்போம். வழக்கின் தகுதி மற்றும் கிடைக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு முன்னேறுவோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த தளங்களை பொதுமக்கள், குறிப்பாக பண தேவையில் உள்ளவர்களை தங்கள் குடும்ப பணத்தையும் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தையும் அந்த செயலிகள், வலைதளங்களில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கின்றன. மேலும் மெதுவாக அவற்றுக்கு அடிமையாகி மொத்த நிதி சரிவுக்கு வழிவகுக்கிறது என்று எஃப்ஐஆர் தெரிவித்துள்ளனர். பல பந்தய செயலிகளை பட்டியலிட்டு எஃப்ஐஆர் மேலும் கூறியதாவது: மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து பந்தய விண்ணப்பங்களும் சூதாட்ட சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை, குறிப்பாக 1867ஆம் ஆண்டின் பொது சூதாட்ட சட்டத்தை நேரடியாக மீறுகின்றனர். இந்த அடிமையாக்கும் எளிதான பணம் சம்பாதிக்கும் பொறிமுறையை ஊக்குவிப்பதன் மூலம் தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கின்றனர். இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கிறது. புகார்தாரரின் கூற்றுப்படி இந்த தளங்களில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஈடுபட்டுள்ளனர். இது பல குடும்பங்களை, குறிப்பாக நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கத்தினரை துயரத்தில் ஆழ்த்துகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள செயலிகளும் தனிநபர்களும் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. சூதாட்டம், பந்தயம் மற்றும் காசினோ செயலிகள், வலைதளங்களை ஊக்குவிக்கும் பல தனிநபர்கள் உள்ளனர். இவை இளைஞர்களையும் பொதுமக்களையும் எளிதாக பணம் சம்பாதிக்கவும், இறுதியில் அவர்களை முழுமையான நிதி சரிவுக்கு இட்டு செல்லவும் இலக்காக கொண்டவை. இந்த தளங்கள் பிரபலங்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்களின் உதவியுடன் சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் தங்கள் செயலிகள், வலைதளங்களை தீவிரமாக விளம்பரப்படுத்துகின்றன. இது சிக்கலை மேலும் அதிகரிக்கிறது என்று கூறியுள்ளார்.